டிசம்பர் 12 நம்ம தலைவரோட 75வது பர்த்டே. இந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு வேண்டி படையப்பா படத்தை 26 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்க்கறதுக்கு நான் ரோஹிணி தியேட்டர் கோயம்பேடுக்கு போன உடனே செம்ம கூட்டங்க. உள்ள நுழைஞ்சு படத்தை பார்க்கவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் தலைவருக்கு ட்ரிபியூட்டா டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. சில பேர் படையப்பா கெட்டப்ல வேற வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போறதுன்னு தெரியாது. நேற்று திடீர்னு நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, எனக்கு ரீரிலீஸ் ஆகுது சார், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு I'm really excited for this. அவர் ஏற்கனவே கொடுத்தது எனஃப் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஈவன் இஃப் ஒரு கேமியோ ரோல சும்மா நான் வந்தா கூட, அவர் வந்தா கூட எனக்கு ஓகே தான், வரலனாலும் எனக்கு ஓகே தான். தலைவர் தான். தலைவர் பர்த்டேக்காக ரீரிலீஸ்க்காக வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எத்தனை சீன்ஸ் மறுபடியும் போட போறாங்கன்னு தெரியல. சோ ஓவர் எக்ஸைட்டட். கடைசியில தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்தேன், படம் ஆரம்பிச்சது. நானும் பல வருஷமா கேட்டே இருக்கணுங்க. இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்ட கடிச்சதுல கடிச்சதுன்னா விஷம் ஏறி இருக்கும். இந்த உடம்புக்கு எந்த பாம்பு விஷமும் ஏறாது. எந்த மேக்கப்பும் இல்லாம அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு பாத்தீங்களா தலைவர், அந்த ரஜினி நமக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஆனா இதுல அந்த கெட்ட ஓல்ட் ரஜினி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். அதுல எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். தில்லு முண்டு, மூன்று முகம், முரட்டுக்காலை, போக்கிரி ராஜா, எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். அதே வைப் தான் மேடம். அப்போ எப்படி ஒரு வைப் இருந்துச்சோ அதே வைப் தான் இப்பவும் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அந்த அளவுக்கு மாசா இருக்கு. எனக்கு ஏன் வழி தடி வழி அது நல்லா இருந்தது. பிகாஸ் அது எல்லாருக்குமே இதாகும் இல்லையா, எல்லாருக்குமே சூட் ஆகும். அவங்களோட பார்ட் ஒரு மாதிரி இருக்கும். சோ அது எனக்கு ஓடும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறது, கிடைக்காம இருக்கிறது. ரொம்ப ஓவரா ஒரு இமோஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது நேச்சுரலா வரது அப்படியே அவங்க எடுத்துட்டாங்கனாலே செம்மையா இருக்கு. இங்க எல்லாருமே அது மாதிரிதான் இருக்கு. படம் பார்க்கவே நேச்சுரலா இருக்கு. யாருமே ஓவர் பண்ணல அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அதனால கனெக்ட் ஆகுது, ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு நமக்கு எல்லாருக்கும். இப்ப இருக்க ஹீரோஸ் எத்தனை பேரு அந்த ஹீரோயினுக்கு, அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு இந்த மாதிரி இது கொடுப்பாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அந்த தலைவர் 1999 பண்ணிட்டாரு. சின்ன வயசுல பார்த்தேன் தியேட்டர்ல. மறுபடியும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஷோ ஆசையா இருந்துச்சு, அதனால பார்த்தேன். அப்ப சின்ன பொண்ணு, நிறைய டைலாக் தெரியாது, வெறும் ஸ்கிரீன்ல ரஜினி சார் வராரு அப்படி சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்ப எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கலைங்க நானு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ, இதே மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய FDFS பார்த்தாச்சு, பட் படையப்பாவை FDFS பார்க்கணும். அப்ப பாக்குறப்ப நமக்கு ஸ்டோரி தெரியாது.
பாக்குறப்போ வந்து ஒரு படம் அப்போ வந்து மாசா இருந்தது தியேட்டர்ல பார்க்கும்போது, இப்ப பார்க்கும்போது அதே மாசா தான் இருக்கு. பட் எனக்கு ஸ்டோரி தெரியும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர அதே ஒரு எக்ஸைட்மெண்ட், அதே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதே ஒரு டயலாக் வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, ஒரு எனர்ஜி, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு ஃபீல், இது எல்லாமே இப்பவுமே நான் அதை ஃபீல் பண்ணேன். இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்கு பார்க்கும்போது. அப்ப இருந்த வைபு குறையாம இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிக்கிட்டு இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் தலைவர் ஃபேனுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நினைக்க வேண்டாம். உள்ள அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன், ஒவ்வொரு சாங்குக்கும் போய் ஆடுறதும், அவரோட என்ட்ரிக்கும் போய் ஆடுறதும், கத்துறதும். பாட்டு வந்தா நிஜமாலே நாங்க இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதே நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம், ரமகிருஷ்ணன் வந்து சேருவாங்களா, அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் இது வரலாம் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணுவோம். வெயிட்டிங், we are all waiting. அது எப்படி இருக்கும், இதை விட இதுவே இப்படி பயங்கரமா இருக்கு, இதை விட அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்துருக்கோம். உங்களோட படம் எவ்ரி இயர் கொடுங்க அண்ட் ரீரிலீஸும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா அதான் எங்களுக்கு பெரிய செலிப்ரேஷனா. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவர் ஹாப்பி பர்த்டே. நிறைய நாள் இருந்து குட் ஹெல்த்தோட இருந்து எங்க எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் நான் வேண்டிக்கிறேன்.